மிதுன லக்னமும் தொழில் அமைப்பும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆவார். குரு பகவான் ஆட்சி பெற்று வலுப்பெற்றால் செல்வம், செல்வாக்கு, உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் மற்றும் மற்றவர்களை வழிநடத்துவதிலும் ஆலோசனை கூறுவதிலும் கைதேர்ந்தவர்களாக விளங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். வங்கியில் பணிபுரியும் அமைப்பு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தனகாரகன் குரு என்றாலும் மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. இது மட்டுமன்றி கூட்டு தொழிலில் ஈடுபடாமல் தனித்து செயல்பட்டால்தான் லாபத்தை பெற முடியும். 10ஆம் அதிபதி குரு பகவான் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றாலும் 10இல் சூரியன் செவ்வாய் அமைய பெற்று திக்பலம் பெற்றாலும் அரசு சார்ந்த துறைகளில் கௌரவமான பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம், சிறந்த நிர்வாகியாக விளங்கி பலரை வழிநடத்தும் அமைப்பு உண்டாகும். சனி பகவானும் பலம் பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர் பதவிகளை வகிக்கும் உன்னத அமைப்பு உண்டாகும். 10இல் அமையக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் புதன் சேர்க்கை பெற்றால் பொறியியல் துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு, கம்ப்யூட்டர் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். குரு பகவான் செவ்வாய் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் பூமி, மனை, ரியல் எஸ்டேட் துறைகளில் அனுகூலங்கள் உண்டாகி சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும். அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பும் உண்டாகும். குரு சந்திரனுடன் சேர்க்கை பெற்றால் ஏஜென்சி, கமிஷன், உணவு வகைகள், ஜல தொடர்புடைய தொழில்களில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். குருவுடன் சந்திரன் இணைந்து உடன் புதன் அல்லது செவ்வாய் இருந்தால் கடல் சார்ந்த துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு, உணவகம் நடத்தும் வாய்ப்பு அமையும். குரு பகவான் புதனுடன் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் சிறந்த அறிவாற்றலுடன் பள்ளி, கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய உன்னத திறன், வழக்கறிஞராகக்கூடிய அமைப்பு, பத்திரிகை துறை, எழுத்து துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு உண்டாகும். குரு சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று 10இல் இருந்தால் ஆடை, ஆபரண தொழில்கள், கலை சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்வது, பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்வது போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குரு சுக்கிரனுடன் சனியும் சேர்க்கை பெற்றால் வண்டி, வாகனங்கள், டிராவல்ஸ் தொடர்புடைய தொழில், வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களால் அனுகூலங்கள் உண்டாகும். குரு சுக்கிரனுடன் புதன் அல்லது சந்திரனும் சேர்க்கை பெற்றால் கலைத்துறை, சினிமா துறை, சினிமா சார்ந்த உட்பிரிவு துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். வீடு, பங்களாக்களை கட்டி விற்பனை செய்யும் வாய்ப்பு உண்டாகும். செவ்வாய், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் நவீனகரமான பொருட்களை வியாபாரம் செய்வது, தகவல் தொடர்புத்துறை, மருந்து, கெமிக்கல், ரசாயனம் தொடர்புடைய தொழில்களில் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும். குரு பகவான் பலவீனமாக இருந்து சனி, ராகு போன்ற பாவக்கிரகங்களின் சேர்க்கை பெற்றால் நிலையான வருமானங்களை அடையக்கூடிய தொழில்கள் அமையாமல் கஷ்ட ஜீவனம் அடைய நேரிடும். சனி, ராகு சேர்க்கை 10ஆம் வீட்டில் அமைந்து சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்ட சிக்கல்கள் நிறைந்த தொழில்கள், அந்த தொழில்கள் மூலம் சம்பாதிக்க நேரிடும். கடக லக்னமும் தொழில் அமைப்பும். கடக லக்னத்துக்கு ஜீவனாதிபதி செவ்வாய் ஆவார். ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் அதிபதியாகவும் விளங்குகிறார். கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகம் என்பதால் இந்த லக்னத்துக்கு மிக சிறந்த யோகக்காரகனாக விளங்குகின்றார். செவ்வாய் நிர்வாகக்காரகன் என்பதனால் பொதுவாகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்களாகவும்
அதிகார குணம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். அரசு சார்ந்த துறைகளுக்கு காரகனாக சூரியன் கடக லக்னத்துக்கு 10ஆம் வீடான மேசத்தில் உச்சம் பெற்று உடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். சனி செவ்வாய் இணைந்து குரு பார்வை பெற்றால் அரசு துறையில் சிறந்த நிர்வாகியாக விளங்கும் அமைப்பு, போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு துறைகளில் பணிபுரியும் அமைப்பு, பலருக்கு உதவி செய்யும் பண்பு உண்டாகும். சூரியன் செவ்வாய் 10இல் அமைய பெற்று சனி பகவானும் பலம் பெற்றிருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். சூரியன் செவ்வாயுடன் இணைந்து சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கையோ சாரமோ பெற்றால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை நிபுணராக விளங்கக்கூடிய அமைப்புண்டாகும். சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் கட்டட பொறியியலாளர், கம்ப்யூட்டர் பொறியியலாளராக விளங்கக்கூடும். செவ்வாய் சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றால் மருந்து, கெமிக்கல், இரசாயன தொடர்புடைய துறை, வேளாண்மை, உணவு வகைகள், ஹோட்டல் எனவும் மேற்கண்டவற்றுடன் இணைந்து குரு பார்வையும் பெற்றால் அரசு துறையில் கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொதுவாகவே செவ்வாய் தனக்கு நட்பு கிரகங்களான சூரியன், சந்திரன், குரு போன்றவர்களின் சேர்க்கை பெற்று பலம் பெற்றிருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியாக உயர்வுகளையும் அரசு வழியில் உதவிகளையும் சிறப்பாக பெற முடியும். செவ்வாய், குரு, புதன் சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யும் யோகம், வங்கி பணிகள், வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல், பங்கு சந்தை மற்றும் ஏஜென்சி, கமிஷன் போன்றவற்றின் மூலமாக லாபங்கள் உண்டாகும். குரு, புதன் போன்றவர்கள் 10இல் அமைய பெற்றால் சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய யோகம், பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர், பேராசிரியர்களாக விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். குரு புதனுடன் சனியும் பலம் பெற்றால் வக்கீல் பணி, நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். செவ்வாய் சனி இணைந்தோ பரிவர்த்தனை பெற்றோ அமைய பெற்றால் கூட்டு தொழில் மூலமாக அனுகூலம், கட்டடக்கலை, ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் சம்பாதிக்க முடியும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று உடன் சந்திரனும் இருந்தால் கலை, இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல வருமானம் அமையும். செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் அல்லது சனி சேர்க்கை பெற்றால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருந்தால் சட்ட சிக்கல்கள் நிறைந்த தொழில் உண்டாகும். 10ஆம் வீட்டில் சனி நீசம் பெறுவதால் சனி 10இல் அமைந்து உடன் ராகு அல்லது கேதுவின் சேர்க்கை பெற்றால் அடிமை தொழில், நிலையான வருமானமற்ற நிலை ஏற்படும். செவ்வாய் புதனுடன் சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் கணக்கு, கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் அனுகூலங்கள், சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி, மனை மூலமும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புடன் சம்பாதிக்கும் யோகமும் உண்டாகும்.